செய்தியினுடைய தலைப்பு பாதாளமும் பரலோகமும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். அதில் இருந்து ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரே சொன்ன ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்க போகிறோம். 19ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரை. இங்கேருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வசனம் வாசிங்க, சரிங்களா? முதல்ல ரேமன் வாசிங்க. லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரை. சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அடுத்த வசனம். சார் வாசிங்க. 22வது வசனம். நான் வாசித்த இந்த சம்பவத்தில் 2 நபர்கள் அவங்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய இவ்வுலக வாழ்க்கை, அவங்களுடைய லைஃப் ஆஃப்டர் டெத், மரணத்திற்கு பிற்பாடு அவர்களுடைய வாழ்வு, அவங்களுடைய நிலை என்ன என்பதை இந்த வேத பகுதி சொல்லுகிறது. இதை சொன்னவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. இந்த சம்பவத்தை இதை ஒரு திருஷ்டாந்தமாகவோ அல்லது இது உண்மையாகவே நடந்ததாகவும் இதை கருதுகிறார்கள். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்கள் நிறைய உண்டு. முதலாவது, மனுஷர்களுடைய வாழ்க்கை, ஆண்டவர் நமக்கு ஒரே தரம் பிறப்பதும் பின்பு மரிப்பதும் நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவன், சுக, பலன், ஆரோக்கியம், இவைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலக வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கை முடிகிறதில்லை என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, there is a life after our death. மரணத்திற்கு பிற்பாடும்
ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இன்றைக்கு பல தவறான எண்ணங்கள், கருத்துக்கள் இதை பற்றி இருக்கு. சிலர் ஆண்டவரை பற்றி அறியாதவர்கள் அல்லது வேதத்தை நம்பாதவர்கள் பல பிறவிகள் இருப்பதாக நினைத்து கொள்கிறார்கள். பல பிறவிகள்லாம் இல்லை, ஒரே தரம் பிறப்பதும் மரிப்பதும் நியாய தீர்ப்பு அடைவதும் தான் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. பல பிறவிகள் அதில் சொல்கிறாங்க, 7 பிறவிகள் அப்படியெல்லாம். ஆனால் அப்படியெல்லாம் வேதம் சொல்லவில்லை. வேதம் சொல்லுகிற ஒரே முக்கியமான காரியம் என்னவென்றால், there is a life, நித்திய ஜீவன், எட்டர்னல் லைஃப் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். மரணத்திற்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த மரணத்திற்கு பிற்பாடு இருக்கிற வாழ்க்கை எங்கே நாம் வாழ்வோன்னு சொன்னால், அது இந்த பூமியிலே இல்லை. ஒருவேளை நாம் இந்த உலகத்திலே வாழ்நாட்கள் எல்லாம் வாழும்படி மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற காலங்கள் 60 வருடமோ 70 வருடமோ, சிலருக்கு 100 வருடங்கள் கூட, எத்தனை ஆண்டுகள் கர்த்தர் ஜீவன் கொடுத்திருக்கிறாரோ இந்த ஆண்டுகள் தான் இந்த பூமியிலே நான் வாழுவதற்கு. சிலர் இளம் வயதிலேயே மரிக்கிறார்கள். கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் ஆண்டவரை பற்றி அறியாத மக்களாக இருந்தாலும் எல்லா மதத்தினரும் எல்லா மார்க்கத்தினரும் குறிக்கப்பட்ட வயதிலே அவர்கள் மரிக்கிறார்கள். மரணங்கள் பல விதங்களிலே நிகழ்கிறது. விபத்துக்கள் மூலமாக, இயற்கை சீற்றங்கள் மூலமாக, கொரோனா, அப்புறமா சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்கள், மழை வெள்ள பாதிப்புகள், இப்படியெல்லாம் இயற்கையாக ஏற்படுகிறது மரணம். சரிங்களா? சிலது விபத்துக்கள் மூலமாக, ஆக்சிடெண்ட்ஸ் மூலமாக விபத்துகள், இப்படி மரணங்கள் எத்தனையோ விதங்களில் ஏற்படுகிறது. சிலர் தாங்களாகவே மரணத்தை வருவித்து கொள்ளுகிறார்கள். தற்கொலை என்று நாம் சொல்லுகிறோம். காலம் வருமுன்னே நீ ஏன் சாக வேண்டும்? ஸோ நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அதான் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற ஒரு அனந்த பாக்கியமான தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிற மரணம், அது கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டு, அது சின்ன குழந்தையாக இருக்கிற போதிலிருந்து அவர்களுக்கு எத்தனை வயதானாலும் சரி, அது தேவனால் முன்குறிக்கப்பட்ட அகால மரணம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு இல்லை. சின்ன வயசில், வாலிப வயசில், ஊழியம் செய்து கொண்டிருக்கிற போது, பிரசங்கித்து கொண்டிருக்கிற போது, இப்படியெல்லாம் மரணங்கள் சந்தித்து இருக்கிறது. அநேக ஊழியர்களை குறித்து ஏன்னா அப்படியெல்லாம் நம்ம கேள்விப்படுகிறோம். ஜிம் எலியட் மிஷினரிகளாக அங்கே ஆதிவாசிகள் மத்தியில், கேனிபல்ஸ் மத்தியில் போனவங்க, அவங்களெல்லாம் இளம் வாலிபர்களாக கொலை செய்யப்பட்டார்கள். மார்டையர்ஸ், இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். சரிங்களா? இந்த ஜிம் எலியா, அந்த மிஷினரியுடைய பேர் தான் இந்த தம்பிக்கு வச்சுருந்தாங்க, ஜிம் எலியட். இவர் யார் என்றால், நம்ம பேட்ரிக் ஜாஷ்வா அண்ணன், எஃப்எம்பிபி அதில் மிஷினரியாக இருந்த அண்ணன் பேட்ரிக் ஜாஷ்வா அவர்களுடைய மகன் தான் இந்த ஜிம் எலியட். இந்த ஜிம் எலியட் பாருங்கள், 68-94. அப்போ எத்தனை வயசு இவருக்கு? 24ன்னு நினைக்கிறேன், 26 வயசு. இவர் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருந்தவர், அன்மேரீடு. மத்திய பிரதேசத்தில் அந்த மிஷினரிகள் மத்தியில் ஊழியம் செய்யும்போது அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு வாலிப வயதில் 26 வயசில் இறந்து போனார் இந்த ஜிம் எலியட். ஜிம் எலியட்டுங்கிற பேர் எதுக்காக வச்சாங்கன்னா, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, 5 வாலிபர்கள் அமெரிக்க தேசத்தை சேர்ந்தவர்கள் அங்கே கேனிபல்ஸ், மனுஷர்களை சாப்பிட்ற மக்கள் மத்தியில் ஊழியம் செய்வதற்காக போனாங்க. தங்களுடைய மனைவிமார்களெல்லாம் விட்டுட்டு அந்த இளம் பிராய 5 பேரையுமே அந்த மக்கள் அம்பெய்து கொன்று விட்டாங்க. அந்த 5 மனைவிகளும், 5 பேருடைய மனைவிகளும்
தீர்மானம் பண்ணி எங்கள் கணவன்மார் இறந்த அதே இடத்துல நாங்கள் போய் ஊழியம் செய்வோம்னு சொல்லி அந்த 5 வாலிப மக்களும் இளம் மனைவிமாரும் ஊழியத்தில் போய் பெரிய காரியங்கள்லாம் சாதித்தாங்க. அவருடைய பேரின் நினைவாகத்தான் பேட்ரிக் ஜாஷுவா அவர்கள் தங்களுடைய மகனுக்கு ஜிம் எலியட் அப்படின்னு பேர் வச்சாங்க. அவரும் பாருங்கள் 26 வயதில் மத்திய பிரதேசத்தில் மஞ்சள் காமலை அந்த நோயினால் பாதிக்க. இதெல்லாம் இளவயது மரணம். இது ஏன் இப்படி அவங்களுக்கெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க முடியாது. அந்த மரணம் தேவனால் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. இப்படித்தான் மரிக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் வச்சிருக்கிறார். ஆகவே அவங்க அப்பா பேட்ரிக் ஜாஷுவா அண்ணன் நம்ம சபைக்கெல்லாம் வந்திருக்கிறார் பல வருடங்களுக்கு முன்பாக. அவர் இறந்தது 86வது வயதில். அவர் இறந்தது, பேட்ரிக் ஜாஷுவா அண்ணன் இறந்தது ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னால், 2 or 3 இயர்ஸ்க்கு முன்னால் தான். சரிங்களா? 86 வயது. கர்த்தர் ஏன் இவருக்கு 86 வயதுகளை கொடுக்கணும்? ஏன் 26 வயதிலே இளம் மகனை எல்லாம் நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. சில முட்டாள்கள், தேவனுடைய வழிகளை அறியாதவர்கள் தான் இது ஒரு அகால மரணம். நோ 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 அகால மரணம் என்பதே கிடையாது. தற்கொலையை தவிர எதுவுமே தற்கொலை தான். அது உண்மையான ஒரு விசுவாசி, தேவனுடைய பிள்ளை அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யவே மாட்டான். சரிங்களா? ஆகவே மரணம் எல்லாருக்கும் வருகிறது, எல்லாருக்கும் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. நமக்கு முன்பாக போனவர்கள், மரணமடைந்தவர்கள் நமக்கு முந்தி இருக்கிறாங்க. நாமெல்லாம் ஒவ்வொரு பிறந்தநாள் வர்றம்போது, இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடினது யார்? அபிஜோன் இல்லையா? அபிஜோனுக்கு இன்றைக்கி பிறந்தநாள் இல்லை? அபிஜோன் 2 நாளைக்கு முன்னால் சிஸ்டர் சுதா உங்களுக்கு பிறந்தநாள் சார் அதெல்லாம் போட்டுருந்தோம். ஒவ்வொரு பிறந்தநாள் வர்றம்போதும் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும். நம்ம என்ன எதுக்கு நெருங்கிட்டு இருக்கிறோம் சொல்கிறதில்ல? ஆமாம், ஆண்டவருடைய பாதத்தை சேர நெருங்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்குன்னு ஒரு இயர், ஒரு நாள் ஆண்டவர் குறிச்சிருக்கிறாரு. அப்போ அதை நோக்கி தானே நம்ம போகிறோம். ஒவ்வொரு பிறந்த நாளின் போதும் நம்ம அதுதான் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாது. இங்கே ஆண்டவர் 2 நபர்களை குறித்து சொல்லுகிறார். ஒரு மனுஷன் ஐசுவரியமுள்ள ஒரு மனுஷன், பணக்கார நம்ம பாஷையில். இன்னொருவன் ஏழை, தரித்திரமாய், ரொம்ப மிகவும் வறியவனாய் காணப்பட்டவன். அவன் பேர் என்ன? லாசரு. ஐஸ்வர்யவானுடைய பேர் என்ன? ஐஸ்வர்யவான். பணக்காரனுடைய பேர், பணக்காரனுடைய பேர் என்ன? சொல்லப்படவில்லை. ஏன்னா நீங்கள் ஒரு டவுட்டாக பார்க்க வேண்டாம், கேள்வினால உடனே இல்லை. அதான் ஐஸ்வர்யவான், அங்கே பேர் இல்லை. ஐஸ்வர்யவானுடைய பேர் இல்லை, ஆனால் தரித்திரனுடைய, எளியவனுடைய பெயர் இருக்கிறது. அப்படியானா பாருங்கள், ஐஸ்வர்யவானாய் இருப்பது பாவம் அல்ல. அநேக ஐஸ்வர்யவான்கள் தேவனை சேவித்தார்கள். தங்கள் ஆஸ்திகளால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்த சகோதரிகள் உண்டு. சரிங்களா? ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினமானது என்றாலும் அநேக ஐஸ்வர்யவான், பவுலெல்லாம் 7 கோடிகளுக்கு அதிபதியாய் அந்த காலத்திலேயே கப்பலுடைய ஓனருங்க. அப்பேற்பட்ட ஒரு செல்வ மிகுந்த குடும்பத்திலிருந்து தான் பவுல் வந்து ஊழியத்துக்கு வந்தார். ஆகவே செல்வம் இருப்பது, செல்வந்தர்களாக இருப்பது, பணக்காரமாக, அதாவது ஐஸ்வர்யத்தோடு இருப்பது, பணக்காரர்களாக இருப்பது எந்த ஒரு தவறும் இல்லை. சரிங்களா? இப்போ நம்ம 4 மாவடி போவோம் இல்லையா? அப்போ நம்ம பார்ப்போம். சரிங்களா? அந்த 4 மாவடி ஜீசஸ் ரிடீம்ஸ் அந்த பில்டிங் பல கோடிகள் பெறும். அந்த பில்டிங் கிட்டத்தட்ட 50,000 பேர், 60,000 பேர் உட்காரக்கூடிய அளவிற்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலை.
எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் ஸ்டேஜ் தெரியும், நடுவில் தூண்களே கிடையாது. சரிங்களா? அப்படியெல்லாம் ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடம். ஸோ அதை பார்க்குற போதெல்லாம் இதற்கு பின்னாலே மிகுந்த ஐஸ்வர்யம், செல்வம், பண செலவு இருந்திருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. ஆகவே பணம் இருக்கிறதுனால அவன் பாவி, அவன் கடவுளுக்கு விரோதமானவன் அப்படி கிடையாது. சரிங்களா? நைஜீரியா போனீங்கன்னா 1,00,000 பேர் வர்ற சபைகள் இருக்கிறது. அபுஜா கேபிட்டல், நைஜீரியானுடைய கேபிட்டல் அபுஜா. அந்த ஊரில் 1,00,000க்கு அதிகமான 1,20,000, 1,50,000 நீங்கள் இதில் போட்டு பார்க்கலாம். த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சர்ச் 5-6 சபைகள் நைஜீரியாவில் தான் இருக்கிறது. சரிங்களா? இதற்கு பின்னால் எல்லாம் மிகப்பெரிய செல்வம் இருக்கிறது. நீங்கள் கால்வரி டெம்பிள் ஹைதராபாத்தில் டாக்டர் சதீஷ்குமார், அவரும் நல்ல ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரர். அவருடைய ஆலயங்கள் எல்லாம் ஏடிஎம் மிஷின் உள்ள சர்ச்சில் இருக்கும். சரிங்களா? ஞானசான தொட்டி மாதிரி இருக்கும், காணிக்கை பெட்டி. சரிங்களா? அங்கெல்லாம் கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்பாக அங்கே போயிருக்கிறேன். அப்போது கேள்விப்பட்டது 1,00,000 பேர். ஏன்னா ஒரு வாரத்தில் ஒரு சண்டேயில் பல ஆராதனைகள் நடக்கிறது. அதில் என்னுடைய ஞாபகம் சரி என்று நினைக்கிறேன், 60,000 80,000 வரைக்கும் பெர் சண்டே சர்வீஸ் வந்து அட்டன் பண்ணுறாங்க. சரிங்களா? கால்வரி டெம்பிள் ஹைதராபாத், டாக்டர் பாஸ்டர் சதீஷ்குமார். சரிங்களா? ஸோ அவருடைய பிரசங்கங்கள் எல்லாம் யூடியூப் அதிலெல்லாம் இருக்குது. ஸோ ஆகவே ஐஸ்வர்யம் இருக்கிறதுனால ஒரு மனிதன், நீங்கள் பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தாவீது வர 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 விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாய் கர்த்தர் அவனோடு இருந்தார். ஒரு ஐஸ்வர்யங்களையும் சாலமோன் கேட்கவே வேண்டாம், அவன் திரளான, இப்போ ஆண்டவர் கேட்ட ஞானத்தையும் கொடுத்து கேளாத ஐஸ்வர்யத்தையும் அவனுக்கு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ ஆண்டவர் ஐஸ்வர்யம் இருந்துச்சுன்னா இவன் கீழே போயிடுவான், இவன் வந்து கெட்டு போயிடுவான், இவன் வந்து துன்மார்க்கமாக போயிடுவான், இவன் வந்து என்ன வணங்க மாட்டான் அப்படி நினச்சிருந்தாருன்னா ஆண்டவர் அவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்துருக்க மாட்டார். பிரியமானவர்களே, ஐஸ்வர்யம் இருக்கிறதுனால ஒருவன் கெட்டு போவான் என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த மனுஷன் கர்த்தர் கொடுத்த ஐஸ்வர்யத்தை, கர்த்தரால் வரும் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? கர்த்தரால் வரும் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனையை கூட்டார். இப்போது ஐஸ்வர்யவான் இருக்கிறான், தரித்திரன் இருக்கிறான். தரித்திரனுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்து என்னங்க, பேர் சொல்லப்படவில்லையே. அதான் வேதம் சொல்லுகிறது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? ஒருவேளை நீங்களும் நானும் நம்ம சொல்லிக்கொள்ளும்படி ஒரு பெரிய பெயரோ, ஒரு பெரிய எந்த ஒரு புகழோ, ஒரு ரிமார்க்கபிள் திங் அபவுட் மீ சொல்லிக்கொள்ளும்படி ஏதாவது ஒரு காரியம் என்னிடத்தில் எதுவுமே இல்லையே அப்படிங்கிற ஒரு நிலையிலே நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் இந்த வார்த்தை நம் ஒவ்வொருவரையும் தேற்றட்டும். இப்பூ உலகில் நமக்கு எதுவுமே இல்லை, ஆனால் நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு மரித்தாலும் நான் தேவ சமூகத்திலே ஆண்டவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிப்பேன். இந்த நம்பிக்கை அதாங்க நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள், தலைவர்கள்
பிரதம மந்திரி, இவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு நம்பிக்கை. அவங்களெல்லாம் மரிப்பார்களே, ஆனால் எங்கே போவார்கள்? நித்திய ஜீவ புஸ்தகத்தில் அவர்கள் பெயர்கள் இருக்கிறதா நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கி 2 பேர், அழகப்பன், தாமரை செல்வி, இவங்கெல்லாம் பொன்னமராவதி எங்கே இருக்குது? ஜிஹெச். நமக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் கர்த்தர் எப்படி கொண்டு வந்து அந்த வார்த்தைகள் கொண்டு வந்து இன்றைக்கி சர்ச்சுக்கு வந்த அந்த ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே ஞானசானம் எடுத்த அந்த 2 பேர் ரொம்ப வித்தியாசமாக இருந்தேன். அவங்க கூட சொன்னேன், வரட்டும், ஆண்டவரை பற்றி சொல்லுவோம், சில நாட்கள் ஆகட்டும், அவங்க அங்கேயே போய் ஞானசானம் எடுக்கலாம் அப்படியெல்லாம் சொல்லியிருந்தோம். ஆனால் அவர்கள் ஆராதனையில் வந்து அமர்ந்த நேரத்திலிருந்து அவர்களுக்குள்ளே அந்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், கர்த்தர் ஒரு மனுஷனுடைய உள்ளத்திலே இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது இருக்கிற இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்வதில் அவங்க எல்லாவைகளையும் அவங்க நிறைவேற்றினாங்க. சில விதிவிலக்குகள் உண்டு. சிலுவையில் அறையப்பட்ட கல்லர்களில் ஒருவன் ஞானஸ்நானம் எடுக்கலை. ஆண்டவர் அதனால் அவனுடைய நித்திய வாழ்வை மறுதளிக்கவில்லை. இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பா, யூ வில் பி வித் மீ இன் பேரடைஸ் சொன்னார் ஆண்டவர். ஸோ ஆகவே அப்படிப்பட்ட சில விதி விலக்குகள் நமக்கு எப்போதுமே உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இன்றைக்கி பரலோகத்தில் மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு பாவி மனம் திரும்புவது நிமித்தம் பரலோகத்தில் சந்தோஷம். இன்றைக்கி 2 பேர் மனம் திரும்பி இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானத்திற்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஸோ நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அதுக்காக நம்ம சந்தோஷப்படணும். சரி, அடுத்து இந்த ஐசுவரியோனுடைய மரணத்திற்கு பிற்பாடு அவன் எங்கே கொண்டு போகப்பட்டான்? வசனத்திலிருந்து சொல்லுங்கள். யார் ஐஸ்வர்யவானா? ஐஸ்வர்யவான் எங்கே போனான்? ஐஸ்வர்யவான் எங்கே போனான்? பாதாளத்திற்கு போனான். லாசரு எங்கே போனான்? ஆபிரகாமுடைய மடி, இந்த பூசம். அதுதான் பாரடைஸ். பாரடைஸ், பரதீசு இஸ் நாட் ஹெவன். இன்றைக்கு என்னோடு கூட நீ பரலோகத்தில் இருப்பாயின்னு சொல்ல ஆண்டவர். எங்கே இருப்பான்னு சொன்னார்? பரதீசில் இருப்பாய். பரதீஸ், பாரடைஸ் டிஃப்ரெண்ட். ஹெவனுக்கும் பாரடைஸுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. 3 இடம். ஹெவன், வானங்கள் மேலே. இந்த பாரடைஸ், பரதீஸ் என்பது கீழே பூமியில் தான் இருக்குது. பாதாளம் என்பது அதுவும் கீழே, பூமிக்கு கீழே தான் இருக்கிறது. இந்த பாதாளம், இந்த பரதீசு, இது 2க்கும் பெரிய ஒரு பிளவு உண்டாயிருக்கு. இந்த பாதாளத்தை தான் நம்ம நரகம் என்று சொல்லுகிறோம். ஆனால் அது நித்திய நரகம் கிடையாது. சரிங்களா? பாவிகள், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிற இடம். ஆனால் இந்த பரதீசு என்பது தேவ பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் போய் இளைப்பாறுகிற ஒரு டெம்பரவரி பிளேஸ் தான். கர்த்தருடைய வருகையிலே நம்ம 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் கடைசி அந்த வசனங்களிலே நான் வாசிக்கிறோம் அல்லவா? அன்றியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது எக்காலம் துணிக்கும். நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். எங்கேருந்து கொண்டு வர்றாருன்னா, இந்த பாரடைஸ், பரதீசு. இப்போவும் மரித்த பரிசுத்தவான்கள்
உடைய ஆத்துமா எங்கே இளைப்பாறிக் கொண்டிருக்கிறது என்றால் பரலோகத்திலே அல்ல, இந்த பாரடைஸ். இதைத்தான் அந்த கள்ளனுக்கும் ஆண்டவர் வாக்கு பண்ணினார். இன்றைக்கு நீ இந்த உலகத்திலே மரித்தவுடனே தேவ பிள்ளைகளுடைய ஆத்துமா எங்கே போகிறது? பரதேஸ், ஆபிரகாமினுடைய மடி. அதற்கு அடையாளமாக பரலோகம் இருக்கிறது. நல்ல மகிழ்ச்சி நிறைந்த, சரிங்களா, கசப்பான அனுபவங்கள் எதுவுமே மனதில் இல்லாத நல்ல ஒரு சூழல், தேவ பிரசன்னம், சரிங்களா, பரதேஸ். ஸோ இந்த பாதாளம், ஐஸ்வர்யவான் பாதாளத்திற்கு போகிறான். லாசரு ஆபிரகாமினுடைய மடியிலே கொண்டு போய் விடப்படுகிறான். ரட்சிக்கப்பட்டவர்களோ ரட்சிக்கப்படாதவர்களோ எல்லாருக்குமே மரணத்திற்கு பிற்பாடு ஒரு வாழ்வு உண்டு, சரிங்களா? சரி, அதில் எந்த இடத்திற்கு போகணும்? ரெண்டு சாய்ஸ் தான். ஒன்று பரதீசு, அல்லது நம்ம அர்த்தத்துக்காக பரலோகம், பாதாளம். ரெண்டில் எங்கே போகணும் அதை முடிவு பண்ண வேண்டியது நாம் தான். அதுக்கு எப்போ முடிவு பண்ணணும்? இப்போவே முடிவு பண்ணணும். இந்த காலகட்டத்திலேயே. காலம் தாழ்த்தி மனம் திரும்புவது வாய்ப்பில்லை, இல்லையா? இப்போ நம்ம தியானிக்க போகிறோம் என்ன அப்படின்னா, இந்த லாசரு ஆபிரகாமினுடைய மடியாகிய பரதீசுக்கு போனதற்கு காரணம் என்ன? இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்திற்கு போனதற்கு என்ன காரணம்? நம்முடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் நமக்கு உயர்த்திருக்கிற திட்டம், நோக்கமெல்லாம் நம்ம எல்லாருமே பரதேசுக்கு அல்லது பரலோகத்திற்கு, மோட்சத்திற்கு, தேவனுடைய மடியிலே, ஆபிரகாமின் மடி, அங்கே தான் போகணும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டம். அதற்காகத்தான் ஆண்டவர் பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் தான் நரகத்தை ஆண்டவர் உண்டாக்கினார், பாதாளத்தை உண்டாக்கினார். தெய்வ பிள்ளைகள் யாரும் பாதாளத்திற்கு, நரகத்திற்கு போகக்கூடாது என்பது தான் தேவனுடைய திட்டம். அப்படி இல்லாதிருந்தால் அவர் சிலுவையிலே மரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. போங்கடா, கேடு கட்டு போங்கடா, இவ்வளோ செஞ்சுட்டேன் அப்படின்னு கை கழுவி விட்டிருப்பார். ஆனால் ஆண்டவர் கரிசனையுள்ள தேவன், என் ஜனங்கள் ஒருபோதும் கெட்டு போகக்கூடாது என்று விரும்பித்தான் தன் ஜீவனை நமக்காக விட்டார். இப்போது முதல்ல லாசரு எங்கே போனார்? மரணத்திற்கு பிற்பாடு ஆபிரகாமினுடைய மடி, பரதீஸ். லைஃப் ஆஃப்டர் டெத், தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னா, அங்கே நம்ம பார்க்கிறோம். 16:22 வசனம் வாசிங்க. லூக்கா 16:22. முதலாவது சரி பார்ப்போம். இந்த லாசருவுக்கு லைஃப் ஆஃப்டர் டெத்து கிடைச்ச ஆசீர்வாதங்களிலே முதலாவது, தேவதூதரால் இவன் ஆத்துமா கொண்டு போகப்படுகிறது ஆபிரகாமினுடைய மடி, பரதீசுக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லாசருவுக்கு மரணத்திற்கு பிற்பாடு தேவ தூதருடைய பணிவிடை கிடைக்கிறது. தேவ பிள்ளைகள் யாவருக்கும் மரணத்திற்கு பிற்பாடு மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்திலே வாழும்போதே தேவ தூதருடைய பணிவிடை, ஹெல்ப்பு, உதவி, ஒத்தாசை. பணிவிடை அப்படின்னா அதுக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு, சரிங்களா? ஒருவர் எனக்கு பணிவிடை செய்கிறார் என்றால், எனக்கு தேவையானதை எடுத்து கொடுக்கவோ, எனக்கு தேவையான உதவிகளை செய்யவோ, எனக்காக அவர் கடைக்கு போயிட்டு வரவோ, அப்படியெல்லாம் இருக்க பேர் தான் பணிவிடை, சரிங்களா? அப்படி செய்கிற ஒரு பாக்கியம் தேவதூதர்கள் பணி செய்கிற, அது மரணத்திற்கு பிற்பாடு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற போதே யார் தேவதூதர் பணிவிடை செய்தார்கள்
யாருக்கு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். வாசிங்க, மத்தேயு 4:11. தேவதூதர்கள் வந்து அவர்களுக்கு செய்தார்கள். அதுக்கப்புறம் தான் இறங்கி வந்து தான் அவர் சீஷர்களை தெரிந்தெடுக்கிறார். அது வரைக்கும் அவருக்கு பணிவிடை செய்வதற்கு ஆட்கள் இல்லை. பாருங்கள், வானத்திலிருந்து தேவதூதர்கள் இறங்கி வந்து அவருக்கு பணிவிடை செய்கிறாங்க. அவருக்கு தேவையான உணவை கொடுத்துருக்கலாம், அப்படி ஆயத்தப்படுத்தி இருக்கலாம், அவரை ஆசுவாசப்படுத்தி இருக்கலாம். பணிவிடை, தேவதூதரின் பணிவிடை உலகத்தில் இருக்கிற போதே. உங்களில் யாருக்காவது அப்படி தேவதூதருடைய பணிவிடை நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்களா? சில நேரங்களில் நாம் அறியாதபடி நாம் அனுபவித்திருப்போம். லிட்ரலாக என்னுடைய கிராஜுவேஷன் டைமில் 97 கிராஜுவேஷன் முடிந்து ஊர்லேருந்து, மதுரையிலேருந்து பாஸ்டர் ஃபேமிலி எல்லாம் வந்துடுறேன். அவர்களை திரும்பவும் வழி அனுப்பி விட்டுட்டு நான் 2 நாள் கழித்து தான், இப்படி ரேமன் 2 நாள் கழித்து வந்தது போல தான் நானும். ஸோ இவங்களை எல்லாரையும் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் கிராஜுவேஷன் முடிஞ்சு இவங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு திரும்பி நான் சிவாஜி நகர்லேருந்து லிங்கராஜபுரத்தெல்லாம் தாண்டி கோத்தனூர் போகணும். இப்போ நிறைய வசதிகள், KFC எல்லாம் வாசல்லே வந்துருச்சு. SIBCக்கு முன்னால் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு இந்த 28 வருஷங்களில். அப்போ வந்து சுத்த காடு தான். லிங்கராஜபுரத்துலேருந்தே ஆங்காங்கே கல்லறைகள்லாம் அப்படியே இருக்கும், இருள், ஸ்ட்ரீட் லைட்டெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நான் இவங்களெல்லாம் அனுப்பிட்டு திரும்ப நான் போகிற போது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. சிவாஜி நகர் வரைக்கும் தான் பஸ்ஸு போனது. அப்படி சிவாஜி நகர்லேருந்து லிங்கராஜபுரத்துலேருந்து நான் நடந்து காலேஜ் வரைக்கும் ஒரு 10-11 கிலோமீட்டருங்க இருக்குமா, கோத்தனூர் அந்த SIBC. இரவு 12-1 மணி இருக்கும். நான் மட்டும் தனியாக ரோட்டில் போயிட்டுருக்கிறேன் இல்லைங்களா. வழியெல்லாம் ரொம்ப பயம், கல்லறைகள் அப்படியெல்லாம் அப்படியே இருக்கும். எனக்கு பெங்களூர் யாரும் அதிகமாக பழக்கம் இல்லை, ஃபோன்லாம் அப்போ கிடையாது. அப்படிப்பட்ட நேரத்தில் ரொம்ப பயந்து போய் காலேஜுக்கு எப்படியாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இரவில் நடந்து போயிட்டுருக்கிறேன். திடீரென்று எனக்கு முன்பாக ஒரு சைக்கிளில் ஒருத்தர் வர்றார். வந்தார்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையே, ஒரு ஆள் எதிர் திசையில் அங்கேருந்து வர்றாரு. ஒரு இருட்டில் ஒருத்தரை பார்க்குறோம், என்ன சந்தோஷம் நமக்கு. அவர் என்ன கிராஸ் பண்ணி போயிட்டாரு, இனி திரும்பவும் நம்ம தனியாக தான் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலில் போனவர் கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வர்றார். திரும்பி சைக்கிளில் வந்து பாஸ்டர் பிரதர் அப்படிங்கிற. எனக்கு இந்த பிரதர் அப்படின்னு கேட்ட உடனே யாரோ நம்ம சபை சம்பந்தப்பட்ட ஒருத்தர் தான் பேசுகிறேன். பார்க்குறேன், அவர் ஒரு டெய்லர். நான் வீக்கெண்டு போகிற பாஸ்டர் சர்க்குணம், அவங்களுடைய சபை விசுவாசி டெய்லர். அவர் லிங்கராஜபுரத்தில் குடியிருக்கிறார். டெய்லர் தொழில் அவருடைய. சந்தோஷம். அவரை பார்த்தோன்னே, என்ன பிரதர் இந்நேரம் சொன்னேன், இந்த மாதிரி பெங்களூர் போயிட்டு ஊரில் இருந்த மக்கள்லாம் வந்திருந்தாங்க, கிராஜுவேஷன் முடிஞ்சு அவங்களெல்லாம் போயிட்டு எனக்கு பஸ் இல்லை, நான் காலேஜ் வரைக்கும் நடந்தே போகிறேன். சார் உட்காருங்க, நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சைக்கிளில் என்னை உட்கார வச்சு ஓட்டிகிட்டு வர்றாரு காலேஜ் வரைக்கும். காலேஜில் வந்த உடனே இப்போல்லாம் செக்யூரிட்டி அப்படியெல்லாம் இல்லை. இப்போது கேட்டு மட்டும் பூட்டி இருக்கும், திறந்து மணி 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, 2-3 மணி ஆயிடுச்சு. இப்போ அவர்கிட்ட சொல்கிறேன், பிரதர் படுத்திருந்துட்டு
காலையில் போங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, எனக்கு இது பழக்கம்தான், நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு அவர் போயிட்டார். போயிட்டு நான் படுத்துட்டு என்னுடைய வேலைகள்லாம் முடித்து நான் இங்கே மதுரைக்கும் வந்ததுக்கு அப்புறமா சர்க்குணம் பாஸ்டருக்கு தேங்க் பண்ணுறேன். பாஸ்டர் கிராஜுவேஷனுக்கு பாஸ்டர் வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், நாங்கள் வந்து பழங்காலத்தில் ஊழியராக இருக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாம் பேசிட்டு சொல்கிறம்போது, பாஸ்டர் அன்றைக்கி நைட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு பாஸ்டர், எனக்கு நம்ம டெய்லர் பிரதர் அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். நைட்டு நான் ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்தேன் லிங்கராஜபுரத்துலேருந்து, அவர் தான் சைக்கிளில் வந்து என்னை கூட்டிகிட்டு போய் விட்டார். தம்பி யாரை சொல்கிறீங்க அப்படி? இந்த மாதிரி டெய்லர் ரங்கபாஷ்யம் தம்பி, அவர் மலேசியா போய் 3 வருஷம் ஆகுது. அவர் இங்கே ஏன் இல்லையாப்பா? ஏன்னா அவர் வந்தாருன்னு நீ எதுவும் கனவு கண்டைகளா, தரிசனம் பார்த்தீங்க? இல்லை பாஸ்டர், எனக்கு நல்லா தெரியும். அவர் அதே சைக்கிளில் சர்ச்சுக்கு வருவார் இல்லையா, அதே சைக்கிளில் தான் பாருங்கள். அதான் உண்மை. அவர் ஊர்லேயே இல்லை, மலேசியாவில் இருக்கிறாரு, வேலைக்காக போயிருக்கிறாரு. பாருங்கள், அப்போது இது வந்தது யார்? நிச்சயமாக சொல்கிறேன், தேவதூதர். அதான் வேத வசனத்தில் சொல்லுகிறது, அந்நியரை உபசரிக்க நீங்கள் மறவாதிருங்கள். அறியாமல் தேவதூதரையும் கூட கேட்கலாம் சில பேர். அப்போ தேவதூதரே அப்படி ஏஞ்சல் மாதிரி வந்து உங்களை தூக்கிட்டு போயிருக்கலாமே, ஏன் அவர் ரூபத்தில் வரணும்? ஏங்க நடுராத்திரி ஏஞ்சல் வந்து அப்படி நிற்கின்னு வைங்க, செத்து போயிட மாட்டானா மனுஷன்? கர்த்தரை காணுகிற சமயத்தில் ஹார்ட் அட்டாக் வந்துடாதா? இதெல்லாம் நடக்கிற விஷயமா? தேவன் எந்த நேரத்தில் அதனால் அப்படி இல்லாது இருந்தால் ஆண்டவர் இங்கே அந்த வசனத்தை சொல்லியிருக்க வேண்டிய காரியம், அந்த அறியாமல் சில தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. அறியாமல், இன் டிஸ்கைஸ். இப்போது இந்த ரங்கபாஷ்யம்னா எனக்கு நல்லா அறிமுகமானவர், எனக்கு என்ன இல்லை, பயம் இல்லை, நம்ம ஃப்ரெண்டு தானே, அவரோட நம்ம தைரியமாக போகலான்னு சொல்லிட்டு நம்ம வரல. தேவதூதர்களுடைய பணிவிடை இது ஒன்றும் இல்லை, இன்னும் எத்தனையோ விஷயங்களை நம்ம சொல்ல முடியும். நீங்கள் அறியாது இருக்கிற சூழலில், குறிப்பாக பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைங்க, அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இவருக்குரிய தூதர்கள் என் பிதாவின் சமூகத்தில் என்னை தரிசிக்கிறார்கள். கார்டியன் ஏஞ்சல்னு சொல்கிறோமே, தேவ தூதருடைய பணிவிடை எல்லாருக்கும் இல்லை, ஐஸ்வர்யவானுக்கு இல்லை, லாசருவுக்கு தேவ தூதருடைய பணிவிடை. 2வது பரதேசில் லாசருக்கு என்ன கிடைத்தது? 25வது வசனம் வாசிங்க. ரெண்டாவது தேவ தூதருடைய பணிவிடை நமக்கு கிடைக்கும். அது அங்கே மட்டும் இல்லை, உலகத்தில் வாழும்போதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள். அறியாமல் சிலர் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. ஏங்க ஆபிரகாம், ஏன்னா லோத்து தேவ தூதரை உபசரித்தாங்க. ஞாபகம் தான், சரித்திரத்தில் நான் வாசிக்கிறோம், வேதத்தில் வாசிக்கிறோம். இது 100க்கு 100 உண்மை. நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவதூதருடைய பணிவிடை கிடைக்கும். 2வது பரதேசிலே லாசரு தேற்றப்படுகிறான், இஸ் பீயிங் கம்ஃபர்டட், தேற்றப்படுகிறான். அவனை தேற்றுறாங்க, லாசருவே பூமியில் இருக்கிற காலமெல்லாம் சங்கடப்பட்ட வாழ்க்கை கடினமாக இருந்தது, இப்போ வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ண, சமாதானமாக இரு,
எந்த ஒரு வியாதி வறுமை இல்லை, பசி இருக்காது, உணவு தேவையே இருக்காது, நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன் கம்ஃபர்ட் பண்ணுறார். பரலோகத்தில் மட்டும் இல்லை, பூமியிலேயும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கு அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், தேற்றப்படுவீர்கள். சரிங்களா? கவலைப்படாதீங்க, நம்மை தேற்றுவார் ஒருவரும் இல்லையே என்று நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன், ஒரு பாடல், நல்ல ஒரு தேற்றரவாளனே வந்தீரே, நீர் காற்றாக வருவீர், அக்கினியாய் வருவீர். தேற்றரவாளனே, என்னை தேற்றும் தெய்வமே. சரிங்களா? என்னை தேடி வந்தவர் தேற்றரவாளன். நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை, பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகத்தில் இருக்கிற போதே நம்ம இப்போவும் தேற்றப்படுகிறோம். டபுள் போர்ஷன் ஆஃப் பிளஸ்ஸிங், கம்ஃபர்ட், நாம் தேற்றப்படுவோம். சரிங்களா? மூன்றாவது ரோமர் 8:17 வாசிங்க. ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுடன் சுதந்திரமாம், கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனாலே உலகத்திலே நாம் பாடுபடுகிற பொழுது தான் தேவனால் வருகிற மகிமை, ஐஸ்வர்யம், கனம். யோபு பாடுபட்டார், பாட்டிலேயே மடிந்து போனார். அவருடைய சாப்டர் க்ளோஸ். பாடுகள்லேயேவா? இல்லை, டபுள் போர்ஷன் ஆஃப் பிளஸ்ஸிங். கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். சரிங்களா? அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். சரிங்களா? பெர்சிக்யூஷன், ட்ரிபுலேஷன், டெம்டேஷன், பாடுகள், வேதனைகள், சோதனைகள், இவைகளெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். லாசரு உலகத்தில் இருக்கிற போது அப்படியெல்லாம் பாடுபட்டார். ஆனால் பரலோகத்தில் அவர் போய் ஆபிரகாமினுடைய மடியிலே உட்காரக்கூடிய ப்ரிவிலேஜ். ஏன்னா கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், ஆண்டோடைய வார்த்தை. அது மட்டும் இல்லை, யாக்கோபு 2:5 தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? யாக்கோபு 2:5, என் பிரியமான சகோதரை கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாம் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்கு பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? இந்த உலகத்தில் நமக்கு தரித்திரம், பாடுகள் அப்படியெல்லாம் இருக்குன்னாலும் கவலைப்படாதீங்க. நமக்கென்று ஒரு நித்திய ராஜ்யம், ஹெவன்லி கிங்டம், காட்ஸ் கிங்டம், தேவ ராஜ்யம், தேவ பிரசன்னத்தில் கனெக்ட் வித் ஜீசஸ். 5G படித்தோம் இல்லையா? அந்த 5ம் நமக்கு சொந்தம். ஆண்டவர் உலகத்தில் பேர் கூட இல்லாமல், புகழ் இல்லாமல், தரித்திரத்திலும் வறுமையிலும் இருந்த அந்த லாசரு பாருங்கள், லைஃப் ஆஃப்டர் டெத்து அவர் அவ்வளவு சந்தோஷமாய் மனமகிழ்வோடு இருக்கிறான். சரி, ஐஸ்வர்யவானுடைய நிலை என்ன? அவைகளெல்லாம் இந்த லாசரு இந்த உலகத்திலேயே சம்பாதித்தார். இந்த உலகத்திலேயே சம்பாதித்தார். அதான் பியூட்டி. இந்த உலகத்திலேயே இத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் பாத்திரராக மாறி விசுவாசித்தார். நமக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை அவர் அறிந்து சாட்சியாக வாழ்ந்தார். யாருக்கு எந்த தீமையும் செய்யலை. அவர் கண்ணும் கருத்துமாய் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருந்தார். ஆனால் இந்த ஐஸ்வர்யவான் அவருக்கு கிடைத்தது என்ன? முதலாவது வேதனை. லூக்கா 16:23 வாசிங்க. பாதாளத்திலே அவன் என்ன பண்ணிட்டானா? முதலாவது வேதனை, சாரோ, ட்ரிபுலேஷன், வேதனை. பாதாளத்தில் வேதனை உண்டுங்க. காலையில் பாபுராஜ் சொன்னார்ல, அங்கே போய் ஒருத்தன் வத்தி பெட்டி கேட்டாங்க.
அப்படிப்பட்ட ஆள் பரலோகத்துக்கு போயிருக்க முடியாது. சும்மா ஒரு கதைக்காக மேலே போய் வத்தி பெட்டி கேட்டானா. வத்தி பெட்டி எதுக்கு? எங்கே போனாலும் சுபாவம் மாறல பாருங்கள். ஒன்று எட்டி உதைச்சாராம். தீ தானே வேணும் உனக்கு, இந்த போ, எரிகிற அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலுக்குள்ளே தூக்கி போட்டான். எல்லாமே தீ போ. அதுபோல் வேதனை, இந்த நரகத்தின் காட்சிகள் அப்படியெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம், சரிங்களா? நரகத்தினுடைய சத்தம் பூமியின் மையப்பகுதியில் பல 100 கிலோமீட்டர் ட்ரில் பண்ணாங்களாம். அப்போது உள்ள மைக் அனுப்பியிருக்கிறாங்க. மைக் அதை வச்சு நீண்ட தூரம் அழுகுரல் பல லாங்குவேஜில் நரகத்தின் வாசலை திறந்து விட்டோம் என்று அந்த ரஷ்ய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சி முன்னாலெல்லாம் டிவியில் எல்லாம் இந்த ஏஞ்சல் டிவியிலலாம் இந்த இதெல்லாம் நிறையா அந்த மாதிரி இதெல்லாம் போடுவாங்க. நரகத்தின் வாசலை அழுகையும் பற்கடிப்பும் கண்ணீரும் வேதனையும் அவைகள் நிறைந்த ஒரு இடம். இந்த உலகத்தில் ஐஸ்வர்யமாக இருந்தான், ஆனால் பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிறான். பாதாளத்தில் வேதனை உண்டு. வேதனை மட்டுமல்ல, 25வது வசனம் வாசிங்க. 20 வேதனை 27வது வசனத்துலேயும் வேதனை. சரி, அடுத்து 24வது வசனம் வாசிங்க. ஐஸ்வர்யவானுக்கு கிடைத்த 2வது காரியம் என்னவென்றால், தாகம் இருந்தது, தண்ணீர் கிடைக்கவில்லை. எரிகிற அக்கினி சூழலில் உனக்கு தாகம் இருக்குது, உணர்வு இருக்கிறது, தாகம் இருக்கிறது. அவன் கேட்குறான், ஆண்டவரே அந்த லாசருவை அனுப்பி தண்ணீரை விரலிலே தொட்டு என் வாயில் வைங்க. எங்கள் விரலில் தொட்டு தண்ணீரை, ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து விரலில் தொட்டு நாக்கில் வச்சா எவ்வளோ தாங்க வரும்? தாகம் அடங்குமா? தாகம் இருதுவேன். அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் நடக்கவே நடக்காது. அதுவும் அந்த அவ்வளவு தாகத்தில் இருக்கிற மக்கள் லிட்டரு கணக்காக தண்ணி குடித்தாலும் தாகம் அடங்காது. தாகம் இருக்கும், தண்ணீர் கிடைக்காது. அந்த வேதனைக்கு முடிவில்லாத வேதனை பாதாளம் என்பது. ஏன்? ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவரா? இல்லை பிரியமானவர்களே. அநியாயமாய் நம்மளை தண்டிக்கிறவரா? இல்லை. இந்த உலகத்தில் எவ்வளவு நன்மை அனுபவிச்ச, என்னைக்காவது ஒரு நாள் மறுமையின் வாழ்வை குறித்து உனக்கு அக்கறை இருந்துச்சா? அந்த லாசரு அப்படி இல்லை. பின்வரும் வாழ்க்கை அதற்காக அவன் சம்பாதிச்சு வச்சான். விசுவாசத்தை, நம்பிக்கையை, நல் மனசாட்சியின் உடன்படிக்கையை காத்து கொண்டான். ஆனால் இந்த ஐஸ்வர்யவானோ அதை குறித்து ஒரு அக்கறை மற்றவனாக இருந்தான். அருமையானவர்களே, அடுத்து 27வது வசனம் வாசிங்க. ரெண்டாவது அடுத்து பாருங்கள், இந்த ஐஸ்வர்யவானுக்கு அவன் விண்ணப்பம் செய்தும் பதில் கிடைக்கவில்லை. அவன் ப்ரேயர் பண்ணுறான், ஐயோ எனக்கு இன்னும் 5 சகோதரர்கள் இருக்கிறாங்களே, அவங்களும் இந்த இடத்துக்கு வராதபடிக்கு. பாருங்கள், பாதாளத்திலே கஷ்டப்படுகிற வேதனைப்படுகிறவர்களுக்கு
தங்கள் உடன்பிறப்புகளை குறித்ததான ஒரு எண்ணம் வரும். பரலோகத்தில் இருக்குமா என்னான்னு நமக்கு தெரியல. அப்படிப்பட்ட அடையாளம் கண்டு, ஏன்னா எல்லாருமே பரலோகத்தில் தான் இருப்போம், தெய்வ பிள்ளைகள், நானும் என் வீட்டாரும். ஆனால் இந்த ஐஸ்வர்யவானுடைய சகோதரர்கள் ரட்சிக்கப்படாதவங்க, ஆண்டவரை பற்றி அறியாதவங்க உலகிலே இருக்கிறார்கள். இவனுக்கு வெளிப்பாடு எப்போ வந்தது என்றால், காலம் கடந்து போய் விட்டது, கடைசி நேரத்தில். சரிங்களா? கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்று சொல்லுவார்கள். இனி வாய்ப்பில்லை. திரும்ப ஆபிரகாம் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், எப்பா அங்கே சுவிசேஷங்கள் உண்டு, ஊழியக்காரங்க உண்டு, அவங்களுடைய வார்த்தைக்கு ஒருத்தன் செவி கொடுக்கலன்னா இங்கேருந்து யாரும் மரணத்திலேருந்து திரும்ப எழும்பி போய் வேலை செஞ்சாலும் ஊழியம் செஞ்சாலும் நம்ப மாட்டாங்க. அப்படி அதாங்க உண்மை. அரைஞ்சாலும் இவர் திரும்ப உயிரோடு வந்துடுவாரியா, இத்தனை அற்புதங்களை செய்தாரே, நன்றி அறிதல் இல்லையே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஐஸ்வர்யவானுக்கு எப்போ வந்திருக்கணும் இந்த ஞானம்? உலகத்தில் இருக்கிற போதே, சம்போகமாய் வாழும்போதே, சகலத்தை அனுபவிக்கும் போதே, மற்றவர்களை குறித்த கரிசனை, குடும்பத்தாரை குறித்த கரிசனை எப்போ வந்திருக்கணும்? இந்த உலகத்தில் இருக்கிற போதே வந்திருக்கணும். காலம் தாழ்த்தின, டிலேய்டு ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். காலம் கடந்து ஏறெடுக்கப்பட்ட ஜபத்திற்கும் நோ ஆன்சர். ஜபம் பண்ண வேண்டிய நேரத்தில் பண்ணணும். எல்லாம் கடந்ததுக்கு அப்புறமா கூப்பாடு போட்டாலும் ஆண்டவர் கேட்க மாட்டார். ஏன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. யாரையும் அவர் அநீதியாக தண்டிக்க மாட்டார். ஆகவே ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய பணிகளை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் இவன் பாதாளம் சென்றதற்கு என்ன காரணம்? மரித்ததற்கு பிற்பாடு பாதாளம் பரலோகம் என்று உண்டு என்பதை அவன் விசுவாசிக்கவில்லை. லூக்கா 16:21 படி தன் வீட்டின் பின்புறம் பசியாயிருந்த இந்த லாசருவுக்கு எதுவும் கொடுக்கல, சுயநலமாய் வாழ்ந்தான். சுயநலமாய் வாழாதீங்க. பிறருக்கு ஏன்னா எங்கிட்ட காசா பணமா, நான் என்ன அவ்வளோ பணம் இல்லை இல்லை, நீ ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஜேசிடி பிரபாகர், புதிதாக தெரிந்தெடுக்கப்பட்ட நம்ம சபாநாயகர், தினத்தூது ராஜா என்கிற பெயரை கொண்ட தேவனுடைய மனுஷன் சட்டசபையில் பேசியிருக்கிறார். அவர் 3 வசனங்களை கோட் பண்ணார். உங்களை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? 3 வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். 2வது, உனக்கு திராணி இருக்கிற போது உனக்கு செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அதுக்கடுத்து, உன்னை போல பிறனையும் நேசி. இவன் என்ன செய்கிறான்? இவனுக்கு திராணி இருந்துச்சு, ஐஸ்வர்யவானுக்கு அப்படி தானே, செல்வம் சம்பத்து எல்லாம் விருந்து எல்லாம் நடத்தினான். ஆனால் அந்த ஏழைக்கு, அருமையானவர்களே, கொஞ்சம் நம்ம அந்த விஷயங்கள்லையும் இந்த உலகத்தில் இருக்கிற போதே இதான் வாய்ப்பு. அது இல்லைன்னா நமக்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே சம்போகமாய் வாழுகிறது, நல்லா சாப்பிடலாம், திருப்தியாக இருக்கலாம், வசதியாக இருக்கலாம், அது தப்பே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் ஏழை எளிய மக்களையும் நாம் நினைவு கூற வேண்டும். ஐஸ்வர்யவான் நினைவில்லை, சுயநலகமாய் வாழ்ந்தான். கடைசியாக பாவத்தை விட்டு மனம் திரும்பவில்லை. பாவத்தை விட்டு மனம் திரும்பவில்லை. செல்ஃபிஷ்னஸ், சுயநலம், ஏழை எளிய மக்களுக்கு கரிசனை காட்டாத குணம், இப்படி அநேக காரியங்கள் உள்ளத்தில் இருந்தது. ஜெபம் பண்ணலை, பாதாளத்தில் போய் ஜெபம் பண்ணுறான், கேட்கப்படாது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்பு இருக்கிற போதே, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்லுவான். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டால் லாசரு, ஐஸ்வர்யவானோ பயன்படுத்தி கொள்ளவில்லை. சரி, கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்கள் எத்தனை வருஷமோ அந்த ஆண்டுகள் முழுவதும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ண. ஆண்டவரே,
என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த நாளிலே ஐஸ்வர்யவானை குறித்தும் லாசருவை குறித்தும் தியானிக்க நீர் உதவி செய்தீர். அவர் வரும் நாளினில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளினில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடிப்பான் மகிழ்ந்திடுவே. அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் என்று சொந்தமானா. இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர் என்று சொந்தமானா. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை நேரத்திற்காக நன்றி. ஆளுடைய சமூகத்திலே ஆண்டவரே, ஐஸ்வர்யவான் லாசர் இவருடைய மரணத்திற்கு பிற்பாடு அவர்களுடைய வாழ்க்கை, அதற்கு உலகத்திலே வாழும்போதே அவர்கள் கை கொண்ட காரியங்களை தியானிக்க உதவி செய்து நாங்களும் நம்முடைய வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கலிகூறும்படி இந்த லாசருவை போல பாடுகள் கஷ்டங்கள்லாம் இருந்தாலும் மீதுள்ள விசுவாச நம்பிக்கையில் தொடர்ந்து நாங்கள் எதிர்பார்ப்போடு காலங்களை ஆதாயப்படுத்தி கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நாங்கள் சந்திக்கிற பாடுகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றிலையும் தேவன் ஒரு விடுதலையை கொடுங்க. நாம மகிமைப்படல். மாலை நேரத்தில் வந்திருக்கிற திருச்சபை மக்கள், தேவனுடைய பிள்ளைகள், குடும்பங்கள் ஒவ்வொருவரும், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், சகோதரர்கள், தாய்மார்கள் எல்லாரையும் நம்முடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையின் தயவின் கரம் கூட இருந்து ஆச்சரியமாய் அற்புதமாய் இந்த வாரம் முழுவதும் கர்த்தாவே இந்த பத்திரப்பதிவு கரம் கூட இருக்கட்டும். இந்த வெள்ளிக்கிழமை நாங்கள் ஆயத்தமாகிற இந்த டூர் ஆசீர்வதிங்க. தேவ கிருபை எங்களோடு இருக்கட்டும். செவ்வாய் புதன் தமிழ்நாட்டிலிருந்து ஊழியக்காரருடைய பிள்ளைகள் இந்த வாகமனில் கூடி அவங்க நடத்துகிற அந்த கூடுகை ஆசீர்வதிக்கப்படட்டும். பிரயாணங்களிலே நம்முடைய கரம் கூட இருக்கட்டும், வழி நடத்தும். கனம் துதி மகிமை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடும் தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் வருகை பிறந்தும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜாபேஸ், அந்த மதர்ஸ் டே பிளேட் ஒன்று எடுங்க. இந்த டூர் பற்றி திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறோம். வர 22ஆம் தேதி களக்காடு அந்த பகுதியில் ஜீசஸ் ரிடீம்ஸ், இன்னும் டோனாவூர் அதெல்லாம் போகிறோம். தூத்துக்குடி வழியாக நம்ம திரும்பி வர்றோம். 3 நேர உணவு ஆயத்தம் செய்கிறோம். காலை உணவு டோனாவூரில், மதிய உணவு 4 மாவடி ஜீசஸ் ரிடீம்ஸில், இரவு உணவு மீன் சாப்பாடு தூத்துக்குடியில். ஒரு நபருக்கு 850 ரூபாய். பஸ்ஸில் போகிறோம். ஆகவே வெள்ளிக்கிழமை அதிகாலை 1 மணிக்கு நம்ம கிளம்புறோம். எல்லாருமே வரலாம். அதுக்காகத்தான் பெரிய பஸ்ஸு நம்ம பிடிச்சிருக்கிறோம். நம்ம வேன்னா ஒரு 20-25 பேர் தான் போக முடியும். ஆகவே இந்த நல்ல திட்டத்துக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. இந்த ஸ்டீஃபன் ஒரு சின்ன கேக் இன்றைக்கி அபிஜோனுடைய பிறந்தநாளுக்காக வச்சுருக்குறாங்க. நான் எல்லாரும் சாப்பிட்டுட்டு போங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சார் வரீங்களா டூருக்கு?
சரி ஓகே அந்த லேடி டோக்கு